ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நேற்றுக்கு கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குமான ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னடா மற்ற சீன்லாம் மட்டும் ரொம்ப நேரம் காமிக்கிறீங்க, இந்த கார்த்திக் அண்ட் ரேவதியோட அதை காரில் போகிற சீக்வன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம கார்த்திக் வந்து இன்னும் எமோஷனல் எதிர்பார்த்தேன் நான் சீரியஸாக. இன்னும் எனக்கு தெரிஞ்ச எபிசோட் எண்ட் ஆகிற வரைக்கும் அதுதான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ட்விஸ்ட் வச்சார் நம்ம டாக்டர். ஜஸ்ட் அப்படியே லைட்டாக மட்டும் தான் நம்ம கார்த்திக் அண்ட் ரேவதியோட சீக்வன்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வில்லிகள் அந்த சைடு காமிக்கிறாங்க. ஸோ மாயை எப்படி தப்பிச்சு போகிறாங்க, தப்பிச்சுட்டு அவங்க சித்தி வீட்டுக்கே போய் உட்காந்துருக்குறாங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஃபுல்லாக மறைச்சி வச்சுருக்காங்க. எப்படியும் போலீஸ்கார் வந்து கரெக்டாக அதை கண்டுபிடிக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஒரு ஓரமாக வைங்க. ஸோ ஃபைனலாக வந்து மாயை ஷூட் பண்ணி நம்ம கார்த்திக் அப்படி தூக்கிட்டு ஓராரு. பட் கார்த்திகோட அந்த எமோஷனலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க இடமாட்டாங்க. அதாவது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, உங்கள் மடியில இருந்து நான் இறந்து போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உன்னை நான் விட மாட்டேன் அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனலாக பேசுகிறாரு. எமோஷனல் அதை டைலாக் வரும்னு எதிர்பார்த்தாங்க கார்த்திக். அதுக்கூட கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸ்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ட்ராக் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அவ்வளோதான், அங்கேயே அப்ரூப்டாக கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் ட்ராக் கொண்டு போயிட்டாங்க. இதில் எங்கேயும் நாங்கள் எமோஷனல் ட்ராக் பார்க்குறது அடப்போங்கயா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தது. கொஞ்சம் நல்லா எமோஷனல், பட் நீங்கள் கொடுத்தது வேறு. ஓகே, எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.